தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக யூதருக்கு வெற்றி. எஸ்தர் புத்தகத்தில் தேவன் என்கின்ற வார்த்தையை ஜெபம் என்கிற வார்த்தையும் வரவில்லை. பலர் சொல்கிறார்கள், அதனால் இது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் அல்ல என்றும் கருதுகிறார்கள். ஆனால் இதை எழுதியவர் வேண்டுமென்றே அந்த 2 வார்த்தைகளை விட்டுவிடுவதாக தெரிகிறது. அதன் மூலமாக தேவனுடைய நடத்துதலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சில சமயங்களில் வார்த்தைகளை விட அமைதி உரத்து பேசுவது உண்டு. இங்கே நடக்கிற சம்பவங்கள் மூலமாக மக்களுடைய மனது அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற தேவனை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. தேவ உதவி இல்லை என்றால் இவற்றில் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பில்லை. எஸ்தர் ராணியாக திகழும் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டதும் ஆமான் அங்கே அழிக்கப்பட்டதும் இவையெல்லாம் தேவன் பின்னிட்டு செயல்பட்டார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி யாருக்கு தெரியும் என்கிறாள் மொர்தெகாய். அந்த பெரிய பதவியில் தேவன் அவளை வைத்திருந்தது இந்த பிரச்சனை உதவிவே என்பது மொர்தெகாயின் கருத்தாய் இருக்கிறது. எஸ்தர் சொன்ன பதில் இன்றைய பகுதி, யூதர் அனைவரையும் அழைத்து தனக்காக உபவாசம் இருக்க சொன்னான். ஜெபிக்காமல் உபவாசம் இருப்பது எந்த வகையிலும் பயனற்றது. எனவே அவர்கள் உபவாசித்தார்கள் என்றால் எஸ்தரின் வெற்றிக்காக ஜெபித்தார்கள் என்பதே அங்கே பொருள் குறிக்கிறது. எஸ்தரின் வெற்றிக்காக ஜெபித்தார்கள். அது ஒன்றே அவர்கள் நம்பிக்கை. முக்கியமான நெருக்கடி நிலைகளில் எல்லா இஸ்ரவேலிலும் உபவாசித்து அங்கே ஜெபித்திருக்கார்கள். உபவாசத்தின் மூலம் ஜெபம் இன்னமும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர ஒரு பாடம். ஜெபம் மேன்மையானது, ஜெபம் வெற்றி தர முடியும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எஸ்தர் சாந்திராது தானும் தன் தாலியாருடன் உபவாசித்து ஜெபித்தார். யூதருக்கு வெற்றி கிடைத்தன. சாதாரண மனிதனுக்கு இது ஆச்சரியமே. ஆனால் ஒரு விசுவாசி இதை வாசித்தால் இதன் பின்னே இருக்கிற தேவ நடத்துதலை நீங்கள் நானும் புரிந்து கொள்வான். நம் வாழ்விலும் கூட சில காரியங்களில் தானாக கூடி வருவது ஒன்று போல தெரியலாம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துகிறார். எனவே யூதருக்கு அங்கு வெற்றி கிடைத்தது. அப்படியே ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றியை தர சித்தமாக இருக்கிறார்.